ஆச்சரியமானது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாவை போல கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் மதுரமாய் மாற பண்ணியிருக்கிறார். ஆமென். மாற பண்ணியிருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. மாறாவின் கசப்பை கர்த்தர் மதுரமாய் மாற்றினது போல மாறாவை போல இருந்த என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் இனிப்பாய் மதுரமாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்துக்கு நல்ல கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவோமா? கர்த்தர் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை சுகமாய் பயணிக்க வைத்திருக்கிறாரே. உமக்கு நன்றி அப்பா. நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நான் கண்ணீரோடு உமக்கு உம்முடைய சமூகத்தில் நன்றிகளை செலுத்துகிறேன் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உண்மையாய் உற்சாகமாய் பாடுவோமா? திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் என்னை சுற்றிலும் சூழ்ந்து முன்னாடியும் போக விடாம பின்னாடியும் போக விடாம என்னை நெருக்கினதே. அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தாவே என்று கதறி கூப்பிட்டேன். கர்த்தரினுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு சோராமல் உம்முடைய கரத்தினால என்னை அரவணைத்துக் கொண்டு என்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தினீரே. சொல்லி முடியாத நன்மைகளை எனக்கு இந்த நிமிடம் வரை செய்திருக்கிறீரே. உமக்கு கோடி நன்றி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை சுற்றி சோதனைகள் நெருக்கிய பொழுது செய்வதறியாமல் இயேசுவே என்று கதறினேனே, அப்பா என்று கதறினேனே. கர்த்தாவே என்னுடைய கதறுதலை கேட்டு என்னை அரவணைத்தவர், என்னை நடத்தி வருகிறவர் உமக்கு ஆண்டவரே நன்றிகளை தவிர வேற என்ன நான் தர முடியும் அப்பா? வேற என்ன நான் சொல்ல முடியும் ஆண்டவரே? மனதார் அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி உண்மையாய் பாடுவோமா?
சபைக்கு என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய வேலையில் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் சந்ததியின் மேல இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி சத்தமா தேவனை அல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்க, அல்லேலூயா என்று மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னுடைய குடும்பத்தின் மேல இருக்கிறது. எத்தனையோ பேர் என்ன சபிச்சாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நீ நல்லாவே இருக்க மாட்டே, நீ எப்படி வாழ்ந்துருவ பாப்போன்னு சொல்லி எத்தனையோ பேர் என் கண்ணுக்கு முன்னாடி பேசினாங்க, என் காது படவே பேசினாங்க. நான் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போகணும்னு பிளான் பண்ணி தெளிவா காரியங்களை செய்தாங்க. கர்த்தர் அத்தனை பேர் முன்பதாகவும் இந்த நாளில் வாழ வைத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் என்னை வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனே நன்றி என்று சொல்லுவோமா? மனதார சொல்லுங்க, மனதார சொல்லுங்க. எத்தனையோ அற்பமா எண்ணப்பட்ட நிலைகளில, எத்தனையோ ஏளனமாய் பார்க்கப்பட்ட சூழ்நிலைகளில கர்த்தர் இந்த நாளில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ பேசப்பட்ட நாவுகளுக்கு முன்பதாக என்னை மகிமைப்படுத்தி கர்த்தர் இந்த வேளையில சிங்காசனத்துல வீற்று உட்கார வைத்திருக்கிறதை போல பெரிய பெரிய நிலைகளில கர்த்தர் என்னை அமர வைத்திருக்கிறார். பெரிய பெரிய இடங்களில என்னுடைய சந்ததிகளை கொண்டு போக வைத்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பு பயங்கரமானதா இருக்கிறது. தேவனே உமக்கு நன்றி அப்பா. கரங்களை தட்டி சபித்த என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்த என்னை தூற்றும் போதெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? கரங்களை உயர்த்தி எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இயேசுவே, இதற்கு ஈடு என்ன தருவேன்? நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்பு
ஜீவ பலியாய் தருகிறேன் என்று அர்ப்பணிப்போடு முழு உள்ளத்தோடு வாய்களை திறந்து ஒவ்வொரு நாவும் சொல்லட்டும். கடைசியாக இதற்கு ஈடாய் என்னை தருவேன் நான். இதற்கு ஈடாய் என்னை தருவேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நல்ல 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 சத்தமாக நல்ல கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தர் நடத்தி வந்த வழிகள் ஆச்சரியமானதாக இருக்கிறது. ஆமென். எத்தனையோ பேர் சபித்து தூற்றினாலும், எத்தனையோ அற்பமாக எண்ணப்பட்ட நிலைகளிலும் கர்த்தர் நம்மை வந்து வாழ வைத்து நம்மை உயர வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். இன்னும் உயரங்கள்ல அமர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி உன்னை தாண்டி வந்து எல்லா நன்மைகளும் உன்னுடையதாகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல அத்தனை பொக்கிஷங்களும் உன்னை தாண்டி வந்து உன்னுடையதாகும். ஆமென். நமக்கு தெரியாது, அது நமக்கு வந்து சேரப்போகுதுன்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எல்லா நன்மைகளையும் நம்முடையதாக்க போகிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். தேவ நாமத்தில் எலியா பார்த்து மழை நின்று போயிடும் வராதுன்னு சொன்னார். மழை வந்துச்சா? வரவே இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் எலியாவின் தேவன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலியாவின் தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம வழி மாறி போனா கூட கர்த்தர் வார்த்தையை அனுப்பி நம்மை வழி நடத்த வல்ல தேவனாய் இருக்கிறார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. கையை பிடிச்சு அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. நீங்க வழி மாறி போனா கூட சரியான வழியில உங்களை கொண்டு வருவார். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க வழி மாறி போனா கூட ட்ராக்க மாத்தி அவர் ட்ராக்ல கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எலியாவின் தேவனை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி பாடுவோமா? எலியாவின் தேவனை. நல்ல கரங்களை தட்டி உச்சாரமா பத்தாது. நல்ல முழு உள்ளத்தோடு சத்தமா. இவ்வளவுதான் நான் கையை தட்ட முடியும். சத்தமா எவ்வளவு தூரம்? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சொல்லுமா, எலியாவின் தேவனே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கரங்களை தட்டி. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். தலைக்கு மேல கரங்களை தட்டி. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்திருந்தாலும், யோனாவை போல நான் வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்திருந்தாலும், வார்த்தையின் தெய்வம் என்னை பின்தொடர்கிறவராய் இருக்கிறார். நான் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனா கூட வார்த்தையின் தெய்வம் என்னை கைவிடாமல் என்னை பின்தொடர்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க சத்தமா ஆமென். ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென். நான் கடல்ல அலை நோக்கி எனக்கு வேணாம், அந்த வாழ்க்கை வேணாம்னு சொல்லி கடலின் அலை நோக்கி நான் குறிச்சாலும் கர்த்தர் அந்த அலையிலையும் அந்த கடல்லையும் ஒரு மீனை கொண்டு வந்து என்னை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு
இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். தலைக்கு மேல கரங்களை தட்டி இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நீரின் காற்று நீர் வற்றிப் போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. நீரின் காற்று நீர் வற்றிப் போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர் கரம் நடத்தும். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம். அழைத்தவர் கரம் என்னை நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும், என்னை அழைத்தவர். எழுப்பி நின்று கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆவியே, 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 இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சத்தமாக அசைவாடும் இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரம். கரங்களை தட்டி இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆண்டவரே, கேரி தாட்சி நீர் வற்றி போனாலும் ஆண்டவரே வற்றாத ஜீவனதி எனக்கு நீர் இருக்கிறீர். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வற்றாத ஜீவனதியே, ரெண்டு கையை உயர்த்தி நல்ல தலையை அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க. வற்றாத ஜீவனதியே, நீங்க எனக்கு இருக்கிறீங்க அப்பா, நீங்க எனக்கு இருக்கிறீங்க. வாயை திறந்து நல்ல விசுவாசமா எவ்வளவு தூரம் சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சத்தமா. காரணம் அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் அளவு. ஆமென், ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. வற்றாத ஜீவனதி, வற்றாத ஜீவனதி, நீங்க எனக்கு இருக்கிறீங்கப்பா. நான் எடுத்த காலை முன்னாடி அடி எடுத்து வைத்த காலை நான் பின்னாடி எடுக்க மாட்டேன், பின்னிட்டு திரும்ப பார்க்க மாட்டேன். என்னை அழைத்தவர் நீங்க. சொல்லுங்க, நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அழைத்தவர் நீங்க. நிச்சயமா கரை சேர்ப்பீங்க, நிச்சயமா பெரிய ஸ்தானத்துல என்னை உட்கார வைப்பீங்க. நான் பின்னிட்டு திரும்ப ஓட மாட்டேன். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் நீங்க. நான் பின்னிட்டு திரும்பி ஓட மாட்டேன், எந்த சூழ்நிலையிலும் ஓட மாட்டேன். ஆமென், 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 ஆமென். கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ, ஓ அழைத்தவருடைய கரம் நம்மை நடத்துகிறது. அந்த அன்பிற்காய், அந்த நல்ல ஒரு சாக்கியத்திற்காய் நல்ல கரங்களை தட்டி ரிஷரி பல பல பலரா அழைத்தவருடைய கரம் நிச்சயமாய் நடத்தும். பின்னிட்டு நாம் திரும்பி பார்க்க மாட்டேன். தட்டி தேவனே உமக்கு மகிமை உண்டாகட்டும். ரிபல பர 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 பலரா ஷரி மல மர பர பலரா ரிபல பர 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 பலரா. கர்த்தாவே, எத்தனை எத்தனை சூழ்நிலைகள் அப்பா, எல்லா நேரங்களிலும் துணையாயிருந்து எங்களை நடத்தி வந்த தேவன். கரங்களை ஏந்தி, கரங்களை ஏந்தி எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை மாத்திரம் உங்க முகத்துல, அப்பாவுடைய முகத்தை மாத்திரம் உங்க மனக்கண்கள்ல பார்த்தவர்களாய், ஏசையா ஏசையா என்னுடைய நேசரே உம்மை நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லுவோமா? நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாய்களை திறந்து ஏசையா ஏசையா
என் தெய்வம் நீங்க தான்ப்பா, என் தெய்வம் நீங்க தான்ப்பா. உமையே நான் ஆராதிக்கிறேன். வாய்களை திறந்து ஒரு சில நிமிடங்கள் கரெக்டா ஒரு நிமிடம் மாத்திரம் நல்ல வாயை திறந்து சத்தமிட்டு துதி பலிகளினால ஸ்தோத்திர பலிகளினால நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்க. நல்ல வாய்களை திறந்து நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அவர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவராய் இருக்கிறார். அவர் ஒருவரே ஆராதனை நாயகனாய் இருக்கிறார். அந்த ஆராதனை நாயகன் அவர் தான். அவர் ஒருவரே பெரிய தேவன், மகா உன்னதங்கள்ல வாசமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தமிட்டு மனதார சபையா இணைந்து அவரை நோக்கி பார்த்து, பெரிய தேவனே, எஸ்ஐயா உம்மை நான் ஆராதிக்கிறேன், எஸ்ஐயா உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எந்த மனுஷனுடைய வார்த்தையும் போல அல்ல. உங்க வார்த்தை வந்தா எனக்கு ஒரு திருப்தி, உங்க வார்த்தை வந்தா எனக்கு ஒரு திருப்தி. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளினால எங்களை தாங்குகிறவர், எங்களை நடத்தி செல்லுகிற தேவனே நன்றி அப்பா. கரங்களை ஏந்தி சொல்லுங்க அப்பா. என்னுடைய நீதி மறைக்கப்பட்டு இருக்கிறது. அநேக சூழ்நிலைகளில் என்னுடைய நீதி மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயாவின் நாட்களில் கர்த்தர் நீர் வாக்குரைத்தீரே, ஆண்டவரே உன் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன் என்று வாக்குரைத்தீரே. ஆண்டவரே மனுஷங்களுக்கு முன்னாடி எனக்காய் பரிந்து பேச, என் நீதியை வெளிப்படுத்த ஒருவரும் இல்லை ஆண்டவரே, ஒருவரும் இல்லை அப்பா. இந்த ஆராதனை வேளையில் உம்மை மனதார நாங்கள் துதித்து என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிற கர்த்தரை நோக்கி பார்த்து நான் கதறுகிறேன். ஆண்டவரே என் நீதியை ஆண்டவரே வெளிச்சத்தை போலாக்குங்க அப்பா. உங்களையே நான் நம்பி இருக்கிறேன், உமையே நான் நம்பி இருக்கிறேன். சொல்ல முடியுமா? கரங்களை விரித்து அப்பா, என் நீதியை உங்களை அல்லாம வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது. உமையே நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, மனுஷங்களுக்கு என்ன தெரியும்? மனிதனோ முகத்தை பார்க்கிறவன், கர்த்தர் நீரோ என் இருதயத்தை அல்லவா பார்க்கிறீரப்பா. என் இருதயத்தை பார்க்கிற கர்த்தாவே, நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். என் நியாயத்தை எடுத்து சொல்ல ஒருவரும் இல்லையப்பா. சபையாய் சேர்ந்து சொல்லுவோம், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன், உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றி கொள்ளுவேன், உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில். ரெண்டு கரங்களை நன்றாய் உயர்த்தி, ஆண்டவரே, துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானாகிய என்னுடைய கொஞ்சம் நல்லது என்று வேதத்தில் என்னோடு பேசியிருக்கிற தெய்வம், எனக்கு இது இல்லையே அது இல்லையே, நான் எவ்வளவா கர்த்தரை நம்பி இருக்கிறேன், எவ்வளவாய் நான் கர்த்தருக்கு என்று வைராக்கியமாய் இருக்கிறேன், ஆனா எனக்கு நடக்கலையே, எனக்கு இது இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய நல்ல வார்த்தை வருகிறது. துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானாகிய உன்னுடைய கொஞ்சம் நல்லது. அடுத்தவங்களை பார்த்து சொர்ந்து போகாத ஆவியானவரே. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர்
வாய்களை திறந்து, ஆண்டவரே எங்களுடைய நீதி உம்மிடத்திலிருந்து கடந்து வரட்டும் ஆண்டவரே, எங்களுடைய நீதி உம்மிடத்திலிருந்து கடந்து வரும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடுகிறவரும் எங்களுக்காக காரியங்களை செய்கிற தேவனுமாய் இருக்கிற கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு வேண்டியவைகள் கடந்து வரும். வாய்களை திறந்து விசுவாசமாய் சொல்லுவோமா? எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், எங்களுடைய தேவைகளை கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற வேளைகளில் ஏற்ற சூழ்நிலையில கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். எங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை கர்த்தர் ஆண்டவரை நேர்த்தியாய் செய்து தருகிற தேவன். நீர் ஒருபோதும் மறக்கிற ஆண்டவர் அல்ல, ஒருபோதும் ஆண்டவரே எங்களை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நேர்த்தியாய் எங்களை போஷித்து நடத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே புல் பூண்டுகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே உடுத்துவித்து ஆண்டவரே அவைகளை ஆண்டவரே வளர வைப்பீர் என்றால், ஆண்டவரே காட்டு புஷ்பங்களை கர்த்தர் வளர்ப்பீர் என்றால், கர்த்தர் எங்களை அதை காட்டிலும் மேன்மையாய் பார்க்கிற தேவன். எங்களுடைய நீதிகளுக்காக எங்களுடைய நியாயங்களுக்காக கர்த்தர் நீர் ஆண்டவரே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களது நம்பிக்கையே நீர்தான் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அதைத்தான் சொல்லி இருக்கிறீங்க. உங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தரை நம்பின பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய வெட்கங்களையும் எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய வேதனைகளையும் கர்த்தர் மாற்றி தர போதுமான தேவனாய் இருக்கிறபடியால கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நான் வெட்கப்பட்டதான, ஆண்டவரே நான் தலை குடிந்து போனதான என்னுடைய எல்லா வியாகுலங்களையும் கஷ்டங்களையும் எல்லா சூழலையும் மாற்றி தர போதுமான தேவ நீர் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. யெகோவா சேக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வ நீர்தானையா. எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி, எனக்கு ஒண்ணுமே சாதகமா நடக்கல, எனக்கு உதவுவார் இல்ல, கைவிடப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை ஏன் இப்படியே குந்தி குந்தி வாழ்கிற ஒரு நிலை எனக்கு என்ன என்று சொல்லி பல வேதனைகளோடு காணப்படலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்கவும் நம்மளை மீட்டெடுக்கவும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலைகள் எதிராய் நின்றாலும் ராஜாவனால் கூட ஒன்றுமே செய்ய முடியாத நிலைகள் காணப்பட்டிருந்த போதிலும் ராஜா ஓடோடி வருகிறான். தள்ளப்பட்டதான தானியேல் இடத்தில், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று சொல்லி சத்தத்தோடு வந்திருக்கிற அந்த நிலையில் உள்ளிருந்து ஒரு சத்தம் எழும்பினது. தானியேல் மரித்து போகவில்லை. தானியேல் ஆராதிக்கிற தேவன் தானியேலை தப்புவிக்க வல்லவராயிருந்ததை போல, தானியேலுடைய சத்தம் சிங்க கெபிலிருந்து எழும்பினதை போல, சோதனையிலிருந்து தேவ பிள்ளையே உன்னுடைய சத்தத்தை கர்த்தர் எழும்ப வைக்க போதுமானவராய் இருக்கிறார். எந்தெந்த வேதனைகள்ல காணப்பட்டிருந்ததோ அந்த வேதனைகள் இருந்து என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு சத்தம் உன்னிலிருந்து எழும்ப கர்த்தர் உண்டாக்க போதுமானவராய் இருக்கிறார். நீதி செத்து போயிச்சோ, நியாயம் செத்து போச்சோ, எனக்கென்று ஒன்றுமில்லையே என்று சொல்லி சாய்ந்து போன மரத்தை போல காணப்படுகிற உங்களுடைய நிலைகள்ல யெகோவா சேக்கேனோ கடந்து வர இருக்கிறார். யெகோவா சேக்கேனோ கடந்து வர இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவன் இந்த காலை நேரத்தில் நம்ம அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். யெகோவா சேக்கேனோ, யெகோவா சேக்கேனோ. சாய்ந்து போன நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமாய் சத்தம் போட்டு எழும்ப ஒரு பலனை கர்த்தர் தரும்படியாக, பட்சிக்க வந்ததான சிங்கங்களை தேவன் வாய்களை கட்டி போட்டு நம்மளிடத்திலிருந்து தேவன் தம்முடைய பலத்தை எழும்ப வைக்கிற ஒரு தேவன். ஓ, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஒளிந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல.
கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு சாதாரணவர் அல்ல, என்னை சாய்த்து விடுகிறவர் அல்ல, என்னை மறுபடியுமாய் எழும்ப வைக்கிறவர். சிங்க கபிலிருந்து கத்தர், அவனை கத்தர் அரண்மனையில் கொண்டு வந்ததை போல நம்மளையும் கத்தர் எழும்பி நிற்க வைக்கிற நல்லவர் ஆண்டவர். என் நிலைகள் மாறும், என்னுடைய கஷ்டங்கள் மாறும், என்னுடைய தடுமாற்றங்கள் மாறும். அவராலே அன்றி ஆண்டவரே யெகோவா செக்கேனோவோ அன்றி வேற எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில மேன்மைகள் அல்ல. ஹல்லேலூயா. யெகோவா செக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தேவ நீர்தானையா. சில காரியம் நடக்கணும்னா சில குழிக்குள்ள போக வேண்டிய அனுபவமும், கெபிக்கு உள்ள விழுகிற அனுபவமும், சிங்கத்துக்கு முன்னாடி காணப்படக்கூடிய நிலைகளும் வரும். தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் உனக்கு போராட்டம் உண்டு, திடன் கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. அவர் நம்மளை தோற்று போக விடுகிற ஆண்டவர் அல்ல. உங்க நெஞ்சிலேயோ உங்க ரெண்டு கரங்களையே கை கும்பிய சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஒருபோதும் தோற்று போக விட மாட்டார். எனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன், நான் எந்த குழியில விழுந்தாலும், எந்த சிங்கத்துக்கு முன்னாடி பயங்கரமான சூழ்நிலைகள் எனக்கு முன்பதாய் காணப்பட்டிருந்தாலும், ஆண்டவரே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். யெகோவா செக்கேனோ எங்கேயும் வருகிறவர், குழியில வருகிறவர், சிறைச்சாலையில வருகிறவர், அக்னியில வருகிறவர், செங்கடலுக்கு முன்பதாய் வருகிறவர், யோர்தானுக்கு முன்பதாய் கடந்து வருகிறவர், எரிகோக்கு முன்பதாய் கடந்து வருகிறவர். இப்படியெல்லாம் வந்த தேவன் உன் பிரச்சனைக்கு முன்பதாய் வராமல் இருப்பாரோ? உன் பிரச்சனைக்கு முன்பதாய் அவர் வருகிறார். யெகோவா செக்கேனோ வந்து நிற்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு முன்பதாய் யெகோவா செக்கேனோ வந்து நிற்கிறார். உன்னுடைய வேதனைகளுக்கு முன்பதாய் யெகோவா செக்கேனோ வந்து நிற்கிறார். உன்னுடைய நம்பிக்கைக்கு முன்பதாய் யெகோவா செக்கேனோ வந்து நின்று தம்முடைய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீ. சொல்லுவோமா? தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீ.
அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றியா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறபடியால உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கூடவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல கர்த்தர் ஆண்டவரே ஜெபங்களையும், கடந்த நாட்கள்ல கர்த்தர் நீர் எங்களுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் அன்பு ஆண்டவரே மாறாதவைகளாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் மேல அதிகமாய் காணப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளுவீராக. உம்முடைய சிறந்த மகிமை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை எடுத்து தேவ பிள்ளைகள் வாசிப்போமே. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 45:14 அந்த வசனத்தை வாசியுங்கள். நிறைய பேர் எடுக்கல, ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. வாசிப்போமா? 852வது பக்கம் வாசிப்போமா? சத்தமா வாசிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். போதும். நம்ம இந்த மாத்திர தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்த வசனம் இதுதான். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வார்த்தை எது போன வாரம் சொன்னேன், இது யாருக்கு எப்ப எங்க சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி இதனுடைய பின்னணியத்தை நான் சொன்னேன். இருந்தாலும் சாதாரணமாக நான் சொல்லி விடுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், ஒவ்வொரு இடங்களுக்காய் பிரிக்கப்படுகிறார்கள். அப்ப இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அங்க எல்லாத்தையும் சுட்டரிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. தேவாலயங்கள், அலங்கங்கள், பட்டணமே சுட்டரிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆகையால் ஜனங்கள் அங்க குடிக்கொள்ள முடியாது. அந்த ஜனங்களை வேற வேற இடங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு இடங்களுக்கு பிரித்து பிரித்து என்ன செய்கிறார்கள்? பிடிக்கப்பட்டு கடந்து போய் விடுகிறார்கள். அவர்களுடைய சத்தம், கண்ணீர்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டினதனுடைய விளைவு தேவன் என்ன செய்கிறார்? கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனை தேவன் எழுப்பி வர வைக்கிறார். அந்த நாட்களில் அந்த கோரேஸ் என்று சொல்லுகிற அந்த மனிதன் தான் பெர்சியாவின் பெரிய ராஜாவாய் காணப்படுகிறான். அவன் பெர்சியா சாம்ராஜ்யத்தின் பெரிய அரசனாய் காணப்பட்டு எழும்பினதனுடைய அந்த நாட்களில் இவனுடைய கண்களில் தேவன் தயவை காண வைக்கிறார். யாருக்கு? சிறையாய் காணப்படுகிறவர்களுக்கு. நீங்கள் உங்களுடைய தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லி உங்க ஊர்களுக்கு போங்க, உங்களுடைய ஊர்களில் இடிந்து போயிருக்கிறவைகளை கட்டுங்க, தேவாலயத்தை கட்டுங்க, உங்களுடைய ஊர்களை மறுபடியும் சீர
சீரமைங்க என்று சொல்லி புறஜாதியாய் காணப்படுகிற ஒரு பெர்சியா சாம்ராஜ்யத்தின் ராஜாவாய் இருக்கிறவன் தன்னுடைய ராஜ்யங்களை பலப்படுத்துவதற்கா என்று சொல்லி காணப்படாமல் இவன் சிறைப்பட்டு போனதான தேவனுடைய பிள்ளைகளுடைய தேசத்தின் மேல் தன்னுடைய இருதயத்தை வைக்கிறவனாய் காணப்பட்டான். தேவன் அவனுடைய இருதயத்தை மாற்றினார். அதனுடைய விளைவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு அநேக தயவுகள் காணப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆமென். இப்படி தேவன் சொல்லி அவனுடைய இருதயத்தை மாற்றினதுக்கு பிரகாரமாக அந்த கோரேஸ் மன்னன் தன்னுடைய இருதயத்தை அவன் லகுவாய் தேவனுக்கு பிரகாரமாய் நடந்து கொண்டதனுடைய விளைவு தேவன் அவனுடைய ராஜ்யத்தையும் தேவன் அவனுடைய எல்லா நிலைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருந்ததாய் காணப்படுகிறது. அவன் எந்த விதமான கஷ்டத்தையும் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு கொடுக்காதபடிக்கு அந்த யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாய் இருக்கக்கூடிய நிலைகளாய் தேவன் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகையால் தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அந்த நிலைகளில் தான் தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடையது அவைகள் தாண்டி உன்னுடையதாகும் என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிற வண்ணமாய் உன்னை மாற்றுவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய இருதயத்தை தேவனிடத்தில் திசை திருப்பினதனுடைய விளைவு தேவனுக்கு பிரியமாய் நடந்து ஆக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய இருதயத்தை திருப்பினதனுடைய விளைவு கர்த்தர் அவர்களுக்காக ஒரு மன்னனுடைய இருதயத்தையே தேவன் மாற்றினார். ஒரு மன்னனையும் ஒரு சாம்ராஜ்யத்தையுமே தேவன் எழுப்பி இவர்களுக்கு ஆதரிப்பாய் தேவன் கொடுத்தாரே. இதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாய் திரும்புகிற பட்சத்தில் தேவன் நம்மளுக்காக வேண்டியவைகளை தாண்டி வர வைப்பார். நம்மளுடையதை தேவன் நம்மளுக்கென்று தருவார். நம்மளுக்காக எதையும் செய்ய வல்லமை உடைய ஒரு தேவனை நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம்மளுக்காக அவர் எதையும் செய்கிறவர், எவைகளையும் தாண்டி வர வைக்கிறவர், நம்மளுக்காக அவர் எவைகளையும் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. செய்வாராக. ஹல்லேலூயா. நிச்சயம் தேவன் செய்கிறவராய் காணப்படுகிறார். ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்தவர்கள் தேவனிடத்தில் திரும்பினதனுடைய விளைவு கர்த்தர் ஒரு சாம்ராஜ்யத்தையே அவர்கள் மேல் கவனமாய் பார்க்கும்படியாய் தேவன் ஒரு ராஜாவை, சாம்ராஜ்யத்தின் தலைவனாய் இருக்கக்கூடிய ஒரு மன்னனையே ஆண்டவர் திசை திருப்புவார் என்றால் உங்களுக்காக அவர் எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம அடிமை, என் சூழ்நிலை இதுக்கு அதுக்கு பொருந்தாது. தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலை நம்மளுடைய பார்வையில பொருந்தாது. ஆனா நம்ம தேவனிடத்துல பொருந்தி இருந்தோம்னா தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நம்மளுக்கு பொருந்தும்படியாய் எவைகளையும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியம். சூழ்நிலை ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை, நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியம். முழு கையும் நல்லா ஃபுல்லா கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவருக்கு முக்கியம். ஆமா, சூழ்நிலைகளை நீங்க பார்க்காதீங்க, நீங்க ஆண்டவரை பாருங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் இழந்து போய் புத்தி வந்த போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்க உங்களை விட்டு தூரம் போயிட்டோம், இன்னைக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டோம், எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இழந்து போயிட்டோம், இனி இழக்க மாட்டோம், நீங்க தான் எங்களுக்குன்னு சொல்லி ஆண்டவரை மறுபடியும் தேடினதனுடைய விளைவு கர்த்தர் அவங்களுக்காய் சாதகமான ராஜ்யத்தையே தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆமென். எட்டாதத, நடக்காதத, செயல்பட முடியாதத, இவங்கனால எதுவுமே யோசிக்க முடியாத தேவன் ஒரு திருப்பு முனைய தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். உன்னுடையது தாண்டி உன்னுடையதாய் மாறும். தேவனோடு நீ இருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறியத்தக்கதான செயல்பாடுகளை இந்த நாட்கள்ல செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடையது தாண்டி வரும். எங்க இருந்தாலும் தேவன் மூலமா என்ன தேடி வரும்.
அது என்னுடையதாய் மாறும். இது கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க, என்னுடையது எங்க இருந்தாலும் அது தாண்டி என்னிடத்தில் வரும். அப்படிதான் வர வைப்பாரு. அதுதான் தேவனுடைய செயல். ஆமென். இதான் தேவனுடைய வாக்கு, இதான் தேவனுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடு நடக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை பலிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு சொந்தமாய் நாம் காணப்பட வேண்டும் என்றால் நிச்சயமாய் நாம் ஒண்ணுல தெளிவாய் இருக்கணும். நான் எந்த சூழ்நிலும் தேவனுடைய பிள்ளை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் இதுலதான் தோற்று போய் விடுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்து போய் விடுகிறோம். எந்த சூழ்நிலையும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கணும். நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கணும்? யோசிக்கணும். நம்மளை தொட்டு சொல்லணும், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நம்மளுக்குள்ளாகவே விசுவாசத்தை கொண்டு நாம் நம்மளே அறிக்கை பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில சறுக்கி விழுகிற தன்மைகளோ தடுமாற்றங்களோ தேவனை விட்டு தூரம் போகாமலோ தேவ பிள்ளைகளாய் தேவ தயவு பெறுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? அதான் ஒருத்தர் சொன்னாரு, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர், திங்கக்கிழமை வேலை, செவ்வாய்க்கிழமை குடும்பம், இப்படி ஒன்னொன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னா வைத்துக்கிட்டு இருக்கிறது இருக்கக்கூடாது. எல்லா வேளையிலையும் நான் தேவ பிள்ளைன்னு நினைக்கணும். ஆமென். எல்லா ஸ்தலத்திலும் தேவனுடைய பிள்ளை என்பதை நினைக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்மளே சில நேரத்தில் தேவ பிள்ளை, நம்ம தேவனோடு இருக்கிறோம் என்பதை மறந்து நம்ம நிறைய காரியத்தை செஞ்சிடறோம். அதுதான் நம்மளுடைய பெரிய ஃபால்ட். நம்மளை மறந்து நம்ம தேவனுடைய பிள்ளை என்பதை நம்ம விட்டு கொடுத்து நம்ம நடக்கிறது தான் நம்மளுக்கு வருகிற பெரிய ஆபத்து. தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை தேவன் என்னுடையதை என்னிடத்தில் தாண்டி வர வைக்க வேண்டும் என்றால் நான் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனோடு இருக்கிறேன், நான் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பெரிய எண்ணங்கள் நம்மளுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். ஆமென். இன்னைக்கு நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளை, அதனால எங்க வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க, எங்க வந்திருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இல்லைன்னா பெட்ஷீட்டை இழுத்து மூடி இன்னைக்கு ஒரு நாள் தான் தூக்கம் அப்படின்னு சொல்லி தூங்கி இருப்பீங்க. இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை நான் சொன்னதுனால இன்னைக்கு சர்ச் இருக்கு, சர்ச்சுக்குன்னு சொல்லி ஓடோடி வந்திருக்கிறீங்க தேவனை ஆராதிப்பதற்கு. ஆமென். இதே மாதிரிதான் எல்லா சூழலிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், யோசிக்க வேண்டும், நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த நினைவுகளும் அந்த உங்களுடைய விசுவாசத்தின் வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தையினுடைய வீரியங்களை உங்க வாழ்க்கையில நடைபெற வைக்கும் தேவ பிள்ளைகளே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைச்சிருக்கும் போது நம்ம சில பாவங்களுக்கு, சில தீமை நம்மளுக்கு நடக்க இருக்கிறதுக்கு நம்ம தப்பித்து காணப்பட முடியும். பிசாசுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஜாக்கிரதையாய் தெளிவாய் நடந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இது எண்ணங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகளும் கலக்கங்களும் சில தீமைகள் நம்மளை என்ன செய்கிறது? நம்மளை புரட்டி போடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் இந்த எண்ணங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு தெரியுமா? நீங்களே சொல்லிருங்க. தேவனுடைய, அடுத்து தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவர் கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எங்க திரும்ப சொல்லுங்க. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் வாயை மூடிட்டு இருந்தீங்க. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல பசங்க, நீங்க யார் தெரியுமா? நீங்க தேவனுடைய பிள்ளை, தேவனோடு இருக்கிறீங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். வேலை பார்க்குற இடத்துல நல்லாவே வேலை செய்யல அப்படின்னு சொன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, நான் எனக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த கட்டத்திலிருந்து தாண்டக்கூடிய உன்னதமான செயல்பாடுகள் உண்டாகும். ஆமென். ஒரு கவலை உங்களை
உங்க ஒரு விஷயம் உங்களை கவலைப்படுத்துது, இதை நீங்க சொல்லும்போது அதுல இருந்து நீங்க எழும்புவீங்க, அதை மூழ்க மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் தான் உங்களை, சத்தமா சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். திரும்பவும் சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க, உங்கள் விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். அப்ப இப்படி சொல்லுங்க, என் விசுவாசம் தான் என்ன ரட்சிக்கும், விடுவிக்கும், பாதுகாக்கும், காப்பாத்தும். அல்லேலூயா. அந்த வசனத்தினுடைய வார்த்தை அதுதான். ஏ விசுவாசம் தான் என்ன விடுவிக்கும், ரட்சிக்கும். ஆமென். இதை நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது அந்த நம்மளை அமுக்கிற நிலைகள் வந்து கொஞ்சம் எழும்புவதற்கு தேவன் பலத்தை கொடுப்பார். வசனம் சொல்லப்படுகிற இடங்கள்ல கர்த்தர் வந்து தம்முடைய கிரியைகளை நடப்பிப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவனே என்று சொல்லி கூப்பிடுகிற இடத்துல அவர் இறங்கி வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளையே, நீ பயப்படாத, வசனத்தை சொல்லு, அவரையே பார்த்து நீ நினைச்சு பாரு, அதையே சொல்லு. கர்த்தர் உன்னுடைய காரியங்களை கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். உன்னுடையது உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. பார்க்கிறோம், ஒரு சாதாரண ஒரு காரியத்தை நம்ம பைபிள்ல இருந்து ஆதியாகமத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாம ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்துல அவனை அழைத்தார். முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, வாசிங்க. ஓகே, அங்க பார்க்கிறோம், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை கூப்பிடுறேன், நான் உன்னை அழைக்கிறேன். எத்தனையோ பேர்கள் இருந்த போதிலும் நான் அழைக்கிறேன், நீ வா, நான் உன்னை காண்பிக்கிற இடத்துக்கு போ, அங்க நான் உனக்கென்று விசேஷமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். உன்னிடத்துல தேவன் அவர் சொல்றாரு, அவன் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை நடத்த விரும்புகிறேன். உன் வாழ்க்கை சாதாரண இந்த நிலையில் இதை காட்டிலும் பயங்கரமா நான் உன்னை ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் பிள்ளையே இல்லாம அவன் திருமணமாகி ஒரு கொஞ்சம் வருஷத்துல ஆண்டவர் அவனை பேர் சொல்லி அழைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஆபிரகாம், தேவ பிள்ளையே, இந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கும் என்னுடையது தாண்டி வந்துராதா? என்னுடையது எனக்கு சொந்தமா மாறாதா? ஏன் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்காதா? தேவனுடைய நடத்துதல் இருக்காதா என்று சொல்லி பல எண்ணங்கள்ல கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை மறந்து போகாமல் அவருடைய அழைப்புகளுக்கு செவி கொடுத்து அவைகளில் நினைவுள்ள பிள்ளைகள் ஆபிரகாமை போல காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்க குலம் என்ன, உங்க கோத்திரம் என்ன, எந்த சூழ்நிலையில இருந்து நீங்க ஆண்டவர் உங்களை அழைச்சு கொண்டு வந்திருக்கிறாரு, நீங்க எப்படி இருந்த உங்களை கர்த்தர் அழைச்சு உங்களை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு, இதெல்லாம் நீங்க நினைக்கணும். நீங்கள் தேவனால் ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள். ஆமென், சத்தமா சொல்லுங்க. ஆமென். அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய அழைப்பை நித்தமும் நினைக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் சொல்லிக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆகையால் நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் சொல்லுகிற பிரகாரமாய், நான் உனக்கு காண்பிக்கிற பிரகாரமாய் நீ நட, நீ போ, நீ அங்க இரு, இங்க இரு என்று சொல்லி தேவன் ஆபிரகாமை கைட் பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார்.
ஆகையால் எங்கேயோ இருந்தோம், நம்ம எல்லாம் சொந்தக்காரவங்க கிடையாது. ஆனா ஒரே தேவனை ஆராதித்து ஒரே சபையில் வருகிறபடினால நாம் சொந்தக்காரர்களாய், நாம் மிகவும் நெருக்கமுள்ளவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம். ஆமென். எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளோ காணப்பட்ட நம்மளை தேவன் அழைத்து அவருடைய புண்ணிய ஸ்தலத்துல, ஆராதிக்கிற ஸ்தலத்துல தேவன் அவருடைய சமூகத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அழைப்பை மறக்காதீங்க. சபையை விட்டு கீழே இறங்கினதுக்கு அப்புறம் உங்க அழைப்பை மறந்துடாதீங்க. திங்கக்கிழமை உங்க அழைப்பை மறந்துடாதீங்க. செவ்வாய்க்கிழமை உங்களுடைய ஆண்டவர் உங்ககிட்ட பேசினதை அழைப்பை மறந்துடாதீங்க. உங்க எல்லா சூழலையும் தேவன் என்ன அழைச்சிருக்கிறார் என்று சொல்லி, ஆபிரகாமை போல என்ன அழைச்சிருக்கிறார் என்று சொல்லி உங்க அழைப்பை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாமை போல உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க அண்ணே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆபிரகாமை போல ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த வாரம் ஃபுல்லா இந்த நினைப்பு தான் இருக்கணும். சொல்லுங்க, இந்த வாரம் ஃபுல்லா இந்த நினைப்பு தான் இருக்கணும். கண்ணாடியை பார்க்கும்போது இந்த எண்ணம் வரணும். பிரச்சனையை பார்க்கும்போது இந்த எண்ணம் வரணும். அல்லேலூயா. உங்களுக்கு கஷ்டம் வருகிற வேளையில் இந்த எண்ணத்தை வர வைக்கணும். உங்களால முடியாது ஐயோ அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த எண்ணம் வரணும். நான் ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வரணும். ஆமென். அழைக்கப்பட்டவனிடத்தில் தேவன் தாண்டி வர வைப்பார். அவனுடையதை தேவன் தாண்டி வர வைத்து அவனுடையதாய் கர்த்தர் மாற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பார்க்கிறோம், 12ஆம் அதிகாரத்துல அவனை அழைச்சாரு. 12ஆம் அதிகாரத்துல அழைச்சி 13ஆம் அதிகாரத்துல அவன் கூட லோத்துன்னு சொல்றவன் வருகிறான். அந்த லோத்துன்றவன் என்ன செய்யறான்? அவனுடைய மந்தை மேய்க்கிறவனுக்கும் இவனுடைய மந்தை மேய்க்கிறவனுக்கும் வாக்குவாதம் வந்து இவங்க 2 பேரும் பிரிகிற ஒரு சூழ்நிலைகள். யாரு? ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிற ஒரு சூழ்நிலை. லோத்து எனக்கு பிடிச்சமான இடத்தை தேடி நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சமான கண்களுக்கு பார்வைக்கு சரியா தென்படுறத பார்த்து என்ன செஞ்சுட்டான்? ஓடி போயிட்டான். ஆனா அழைக்கப்பட்டவன் தன்னுடைய குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்த உடனே, தன்னுடைய குடும்பத்துல ஒரு பிரிவு, வாக்குவாதம், வேதனைகள், ஒரு இழப்பு வந்த உடனே அவன் தனக்கு இஷ்டமானதை தேடவில்லை. நல்லா கவனமா கேளுங்க. தன்னுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஏன்னா இவங்க எல்லாம் குடும்பமா தான் இருக்கிறாங்க, ஒன்னா இருக்கிறாங்க. இவங்க ஒன்னா இருக்கும்போது குறிச்சு பேசல. இப்ப பிரிவு ஏற்பட்ட காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். பிரிவு ஏற்பட்டதுக்கு பிற்பாடு ஆபிரகாமுக்கு அவனுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது இழப்பு, அவனுடைய சகோதரனை அவன் இழக்கிறான், அவனுடைய அநேக காரியங்களை இழக்கிறான், வேதனைகள், வருத்தங்கள், இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம், இவ்வளவு பெரிய நஷ்டம், அப்படி சொல்லி பல காரியத்துல அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில அவன் தனக்கு மனசுல தோன்ற வண்ணமாய் நடக்கவில்லை. ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஒரு இழப்பு வரும்போது ஏன் இஷ்டப்படி நடக்க கூடாது? நெஞ்சில் நல்ல கரங்களை வச்சு சொல்லுங்க, நான் ஒரு நஷ்டத்தை அடையும் போது, நான் ஒரு கஷ்டத்தை சந்திக்கும் போது ஏன் இஷ்டப்படி நடக்க கூடாது? ஆமென். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க, உங்க இஷ்டப்படி நடக்க கூடாது. இழப்புல, ஒரு பிரிவுல, வேதனையில, குடும்பத்துல, ஒரு நஷ்டத்துல, பிரச்சனையில உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு சரியா தோன்றதை செய்யக்கூடாது. லோத்து தனக்கு சரியானத, தனக்கு பார்வைக்கு இஷ்டமானத, தன்னுடைய பார்வைக்கு எதெல்லாம் சரியா இருக்குமோ, எனக்கு இது செட் ஆகும் அப்படி சொல்லி நினைச்சு தன்னுடைய இஷ்டமானதை பார்த்து ஓடி போய்விட்டான் லோத்து. ஆனால் இந்த ஆபிரகாம் அந்த பிரிகிற சூழ்நிலைகளில எப்படி காணப்பட்டான்? வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிங்கள். 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாசியுங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார். அப்ப இவன் எந்த முடிவை எடுக்காம
ஆண்டவருடைய அழைப்புல இருந்தபடியினால் அழைத்த தேவன் அவனை தேடி வருகிறார். ஆமென். நீங்க இழக்கும் போது உங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட அவர் என்ன செய்வார்? நம்ம கிட்ட அவர் வருகிறவராய் இருக்கிறார். லோத்து பிரிந்து போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி ஆபிரகாமோடு பேசி ஆபிரகாமுக்கு தென்பட்டு அழைத்த தேவனாகிய கர்த்தர் நான் வந்திருக்கிறேன் சொல்லி ஆபிரகாம் கிட்ட அமர்ந்திருக்கிற ஆபிரகாம், எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிற ஆபிரகாம், தன்னுடைய நிலைகளில் அமர்ந்திருக்கிற ஆபிரகாம், வேதனைகளோடு வருத்தங்களோடு கஷ்டங்களோடு இழப்போடு அமர்ந்திருக்கிற ஆபிரகாம், தேவன் என்னை அழைத்தாரே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒரு பிரிவு, என் குடும்பத்துல ஏன் இப்படி நடக்கணும் சொல்லி இப்படி ஒரு வேதனையில் இருந்து கொண்டிருக்கும் போது அழைத்த தேவன் அவன் கிட்ட வருகிறார். ஆமென். இதுல புரிஞ்சுக்கணும், தேவனிடத்துல உண்மை இல்லாதவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி போயிருவாங்க. தேவனிடத்துல உண்மையா இருக்கிறவங்க தன்னுடைய அழைத்த தேவன் பேசுற வரைக்கும் அமர்ந்து இருப்பாங்க, அமர்ந்து இருந்தாக வேண்டும். ஆமென். என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார், எனக்கு சொல்லியிருக்கிறார், உன்னுடையது தாண்டி வரும், என்னுடையதாய் மாறும் சொல்லியிருக்கிறார், என்ன அழைச்சிருக்கிறார், அவர் வரட்டும் சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உன்னுடைய சிச்சுவேஷனுக்கு தேடி தேவன் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம லோத்துவ போல நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஒரு தீர்மானங்களை எடுக்கிறோம், நம்ம ஒரு ஆன்சரை ஒன்ன செய்யறோம், நம்மளாகவே ஒரு விடையை உண்டாக்குறோம், அது நம்மளுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு காரியத்துல ஈடுபடுகிறோம். இல்ல, உங்களை அழைத்த தேவனே உங்களை தேடி வருகிற வரைக்கும், உங்களிடத்துல பேசுகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் எங்கன்னு சொல்லி கேட்கணும், ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடணும், அழைத்த தேவனை நோக்கி பார்க்கணும். அப்ப அழைத்த தேவன் உங்களுடைய சிச்சுவேஷன்ல அவர் வருகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாம், லோத்து ஆபிரகாமை விட்டு போன உடனே இங்க வேதனைகள், குடும்பத்துல கஷ்டங்கள், பல குழப்பங்கள், பல கஷ்டங்கள், வேதனைகள், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இது சாதாரண குடும்பம் அல்ல, அநேக வேலைக்காரங்களா இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அரசல் புரசல பல பேச்சுகள் ஏற்படுகிறது. ஆனா ஆபிரகாம் லோத்தை போல தீர்மானம் எடுத்துட்டு எங்கேயோ போகல, தன்னுடைய நியாயத்தை தேடி எங்கேயோ போகல, நான் செய்யறது சரி சொல்லி எங்கேயோ போகல. ஆபிரகாம், லோத்து எங்கேயோ போய்விட்டான். ஆபிரகாம் அவன் தன்னுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியில எல்லா காரியத்தை காதுல கேட்டாலோ, அழைத்த தேவனின் என்னிடத்தில் வருகிற வரைக்கும் நான் அவருடைய சத்தத்தை கேட்கணும் சொல்லி ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இழப்புல தேவையில்லாத முடிவுகளை, இஷ்டமான முடிவுகளை எடுக்காதீங்க. ஆபிரகாம் ஆண்டவர் வருகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்தான், அழைத்த தேவனைத்தான் நோக்கி பார்த்தான். லோத்து தன்னுடைய இஷ்டம் போல தனக்கு தேவைப்பட்டதெல்லாம் எடுத்துட்டு சாதகமா ஓடி போயிட்டான். அப்படி தனக்கு இஷ்டமா ஓடி போனவனுடைய வாழ்க்கை அதோகதி. இளைய குமாரன் வேதத்துல பார்க்கிறோம், லூக்கால இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும், தனக்கு தேவையானது எல்லாத்தையும் கேட்டு வாங்கி பறிச்சுக்கிட்டு தான் இஷ்டம் போல வாழுவேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான்? முடிவெடுத்து, ஏன் முடிவு தான், ஏன் வாழ்க்கை தான், ஏன் வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கணும் என்று சொல்லி இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு தகப்பனை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனான். ஆனா போனவனுக்கு பன்றி தவிடு கூட சாப்பிட கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆமென். உங்களுடைய கஷ்டமான சிச்சுவேஷன்ல இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துறாதீங்க. அழைத்தவர் உங்ககிட்ட பேசுற வரைக்கும், அழைத்தவர் உங்க இடத்துல வருகிற வரைக்கும் அவர் வருவார். ஆமென். அவர் வருவார். நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வருவார். ஆண்டவர் வருகிற வரைக்கும், அழைத்த தேவனே சொல்லி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அழைத்தவர் உங்களை தேடி வருவார். ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கொண்டிருந்தான்,
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கினார். ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளில அவரை அதிகமாய் நோக்குங்க. தீர்மானத்தை எடுக்காதீங்க. உங்களுக்கு வசதிப்பட்டதை செய்யாதீங்க. உங்களுக்கு பலன் இருக்கு இதை செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. தேவ பிள்ளையே, உங்களை அழைத்து வந்த தேவனை நினைங்க. அதுல உறுதியா இருங்க. அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார். உங்களிடத்துல இருந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொண்டு வந்து உங்களுடையது ஆகும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவங்க தானே நீங்க? ஆமாவா இல்லையா? நீங்க எங்கேயாவது ஓடி போவீங்களா? நீங்களா உங்க இஷ்டப்படி செய்வீங்களா? உங்களுக்கு இதுதான் வசதியா இருக்குன்னு செய்வீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கூட செய்யக்கூடாது. உங்களுடைய கஷ்டத்துல, நஷ்டத்துல, வேதனையில அழைத்த தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அமர்ந்திருங்கள். அழைத்தவர் உங்களுடைய கஷ்ட சூழ்நிலை வராமல் இருக்க மாட்டார், வருகிறவராய் இருக்கிறார். ஆமென். லோத்து ஆபிரகாமும் இப்படி இருக்கிறாங்க. ஆனால் லோத்து அவனை விட்டு போன உடனே ஆண்டவர், அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமுடைய சிச்சுவேஷனை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமுடைய இழப்புகளின் மத்தியில தேவன் ஆபிரகாமை நோக்கினார். இந்த காலை நேரத்தில் தேவன் சொல்கிறார், அழைப்புல நீங்க உண்மையாய் நினைச்சு இருப்பீங்கன்னா நான் உங்களுடைய சிச்சுவேஷன்ல கர்த்தராகிய தேவன் கடந்து வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். வருகிறவர் சும்மா இல்ல, தாண்டி வர வேண்டியதை தாண்டி உங்க கையில கொடுப்பார். உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நோக்கி பார், அண்டர்லைன் பண்ணீங்க. பார் இல்ல அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. பார் போட்டுட்டீங்களா? சரி, அடுத்து 15 வசனத்தை, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கொடுத்து அப்படின்னா என்ன தெரியுமா? நீ பார். வந்து ஆண்டவர் சொல்வாரு, நீ பார், நீ பார்க்கிறத உனக்கு நான் கொடுப்பேன், நீ நடக்கிறத உனக்கு நான் தருவேன், உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கே நான் தருகிற ஆண்டவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம சிச்சுவேஷன்ல கர்த்தர் வந்து நம்ம என்ன செய்யணும் சொல்லி கொடுப்பார். நீ பாரு, நீ இங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் சொல்லாம அடுத்த குடும்பத்தை பார்க்கிறோம். அடுத்த கணவன் மனைவி, அந்த வீட்டுல இது நடக்குது, இந்த வீட்டுல இது நடக்குது, அங்க இப்படி இங்க இப்படி. ஆண்டவர் சொல்லி பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அவங்கள போல இவங்கள போல, அங்க அந்த குடும்பத்தை போல, அந்த சொந்தக்காரங்களை போல இல்ல, ஆண்டவர் சொல்லி பார்க்க வைக்கிறதே வித்தியாசமா இருக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, வடக்க நோக்கி பார், தெற்க நோக்கி பார், கிழக்க நோக்கி பார், நீ பார்க்கிறதெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். நீ பார்க்கணும், நீ பார்க்கணும், நீ பார்க்கிறது எல்லாத்தையும் என் நிமித்தமாய் நீனும் உன் சந்ததியும் பெற்றுக்கொள்வை என்று சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்புல காத்திருக்கிற பிள்ளைகள், இழந்து போய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வந்து பேசுகிற வரைக்கும் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வந்து செய்ய வேண்டியதை சொல்லிக் கொடுப்பார். ஆபிரகாமுக்கு பார்க்க சொன்னார், இதெல்லாம் நான் உனக்கு தருவேன் சொன்னார். அவனுக்கு ஓட முடிஞ்சு போகல, அவர் சந்ததிகளுக்கும் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப ஒரு இழப்புல ஆண்டவர் கிட்ட உட்கார்ந்து இருந்தோம்னா நம்ம சந்ததி வரைக்கும் ஆண்டவர் நம்மளோடு வேண்டியவைகளை தெளிவுபடுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நான் சொல்றது புரியுதா? ஒரு பிரச்சனையில ஆண்டவருடைய அழைப்புல உட்கார்ந்து உறுதியா இருந்தீங்கன்னா, பேசணும் சொல்லி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அந்த பிரச்சனை நம்மளோட முடிஞ்சு, அந்த பிரச்சனையுடைய வீரியம் ஆன்சர் நம்மளோட முடிஞ்சு போகாதுங்க, நம்ம சந்ததி வரைக்கும் அந்த அந்த ஆன்சர் செல்லுபடி ஆகக்கூடியவைகளாக இருக்கும். ஆமென். இரண்டாவது காரியத்தை வேகமாய் பார்ப்போம். 14ஆம் அதிகாரத்துல விட்டுட்டு போன லோத்து, அவன் இருக்கிற ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டை வருது. இன்னொரு தேசத்துக்கு ஊருக்கும் சண்டை வருது. லோத்து சோதோமுல போயிட்டான். சோதோமை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் இன்னொரு ராஜாக்களுக்கும் பயங்கர சண்டை வருது. இந்த சண்டை எத்தனை வருஷமா நடக்குதுன்னா 13 வருஷமா நடக்குது.
இந்த 14வது வருஷத்துல இந்த சண்டையில வந்து என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாத்தையும் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா பொருளையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. எங்க சோதோம் குமாரா பட்டணத்துல இருக்கிற அதை சுத்திலும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, திசையில இருக்கிறவங்க வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, சூறையாடிட்டு போயிட்டாங்க. அப்ப சோதம் குமாரா பட்டணத்துல யார் இருக்கிறா, லோத்து இருக்கிறான். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பொண்ணு பொருள் எல்லாத்தையும் அவனுடைய எல்லா சொத்துக்களையும் என்ன செஞ்சிட்டாங்க, சூறையாடிட்டு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை ஆபிரகாம் காதுக்கு கேட்கப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் மீன் சகோதரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடினால் அவனையும் அவன் பொருளையும் கொண்டு போய் விட்டார்கள். 13ஆம் வசனத்துல ஒருத்தன் சொல்ற, தப்பி ஓடின ஒரு எபிரேயன் ஆபிராமின் இடத்தில் வந்து, இப்ப 14ஆம் வசனத்தை வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்த தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு எழுதுபுறதுமாய் ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் அழைப்புல இருந்தபடினால் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்புல எனக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைக்கிறேன்னு சொல்லி இருந்தபடினால் அவனுடைய எல்லா கஷ்டத்திலும் தேவன் அவன் சொன்ன காரியத்தின் பிரகாரமாய் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவனுடைய விளைவு அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் காட்டினார். அதை பெற்றுக்கொள்ள வைத்தார், சுதந்திரிக்க வைத்தார். 2வது காரியம், அவன் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை சொல்லும் போது அவன் சகோதரனை விட்டு கொடுக்காதவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கிறோம். பக்கத்தில் பார்த்தோம், எந்த சகோதரனையும் உடன் பிறப்பையும் விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது, வீம்பு பண்ணக்கூடாது, தேவையில்லாத காரியத்தை செய்யக்கூடாது. சகோதரனை விட்டு கொடுக்காம இருந்தான். ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே இவன் கொஞ்சம் பேரை தான் வச்சுக்கிறான், நிறைய ஊர்கள் சேர்ந்து சோதம் குமாராவை கொள்ளையடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா இவங்கிட்ட வெறும் 318 பேர் வெறும் வேலைக்காரங்களை வச்சு புத்தியா யோசித்து தேவன் அவனுக்கு தந்திருக்கிற ஐடியாவின் பிரகாரமாக அவ்வளோ பெரியவங்களை எல்லாத்தையும் விரட்டி அடிச்சு விரட்டி லோத்தையும் அவனுடைய ஸ்திரீயையும் அவனுடைய குடும்பத்தாரையும் ஜனங்களையும் பொருளையும் மீட்டெடுக்கிற ஒரு பலத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நீங்க சரியானதை செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சுன்னாலும் கர்த்தர் அந்த கொஞ்சத்தை கொண்டு பெரிய செயலை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2வது காரியம், உங்க சகோதரனை நீங்க விட்டு கொடுக்க கூடாது, உங்க கூட பிறந்திருக்கிறவங்களை விட்டு கொடுக்க கூடாது, உங்களுடைய சகோதரனை சகோதரியை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. தேவ பிள்ளையே, அழைத்த தேவனை நீங்க நினைச்சு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த சகோதரனை நீங்க விட்டு கொடுக்காதபடி நீங்கள் காணப்படும் போது கர்த்தரும் துணையாயிருக்கிறார். ஆமென், சத்தமா சொல்லுங்க ஆமென், ஆமென். நீங்க யாராவது உங்க சொந்த சகோதரனை விட்டு கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு மாறுங்க. உங்களுடையது உங்களை தேடி வரும், உங்களுடையதாய் மாறும். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஆமென். உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழையா இருக்கலாம், உங்ககிட்ட ஒண்ணுமே செய்யறதுக்கு திராணியே இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க சொந்த சகோதரனை விடாத ஒரு பட்சத்துல மனப்பக்குவத்துல நீங்க நடந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்க கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். வெறும் 318 பேரை வச்சு அவ்வளோ பெரிய காரியத்தை செய்ய அவனால முடியுதுன்னா அது முழுக்க முழுக்க தேவ செயல். ஆமென். பக்கத்துல பார்த்து உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்றது பெருசு இல்லைங்க, உங்கள்கிட்ட எவ்வளவு கொஞ்சமா இருக்குன்றது பெருசு இல்லைங்க,
விட்டு கொடுக்காத இருதயம் இருக்கும்னா கடவுள் உங்களுடைய செயலில் துணை புரிவார். ஆமென். செய்வாரா? செய்யணும். யாப்போக்கு நதியில போய் தேவனிடத்துல போய் ஜெபித்துட்டு அவன் வெகுமதி எல்லாம் அனுப்பி விட்டு அவன் ஜெபம் பண்ணிட்டு போறான். அவனுடைய அண்ணன் அவனை பார்த்தோன்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவன் என்ன செய்கிறான், பகை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் என்ன சகோதர சிநேகிதம் உடையவர்களாய் காணப்பட்டார்கள். ஆமாவா இல்லையா? ஆமா. அல்லேலூயா. இன்னைக்கு போய் உங்களுடையது உங்ககிட்ட வராம இருக்கிறதுக்கு காரணம் அழைத்த தேவனை விட்டு விடாம இருக்கணும். உங்க சொந்த சகோதரி இடத்துல நீங்க விட்டு கொடுக்காதவர்களாய் நடக்க வேண்டும். ஆமென். சாப்டர் 24ல 12-14 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு இதோ துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண் தண்ணீர் வருவார்கள், நான் குடிக்க உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அறியவும். இவன் மனசுல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இது தேவனால நடத்தப்படணும் சொல்லி, தேவ சித்தமா அமையணும் சொல்லி, இவைகளினால அறியவும் என்னது, அறியவும் செய்தருளும் என்றான். ஆண்டவர்கிட்ட நான் செய்யறது சித்தி பெறுவதற்கு நான் இப்படி ஒரு காரியத்தை செய்றேன், இதுல உங்க சித்தத்தை நான் அறிஞ்சு கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவன் கேட்ட பட்சத்துல, அவனால் சொந்தமாய் முடிவெடுக்க முடியாத பட்சத்துல, யாருன்னா எலியேசர் தன்னுடைய எஜமானா இருக்கக்கூடிய ஆபிரகாமுடைய மகனாய் இருக்கக்கூடிய ஈசாக்குக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறான். எவளையாவது பிடிச்சு கொண்டு கட்டி வச்சிடக்கூடாது. அப்ப ஏற்ற பொண்ணு என்பது உங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, ஏற்ற பொண்ணு என்பது யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். சத்தமா சொல்லுங்க. நம்ம எந்த ஒரு பையனை பார்த்தோ பொண்ணை பார்த்தோ நல்லவங்கன்னு சொல்லிடவே முடியாது, ஏற்ற மாப்பிள்ளன்னு சொல்லிடவே முடியாது. நல்லா விசாரிப்போம். குடிக்காதவன், அவன் ரொம்ப நல்லவன், அப்படி இப்படின்னு விசாரிப்போம். கடைசியில் பார்த்தா அவர் அப்பப்ப வெங்காயம் சாப்பிடும் போது குடிப்பாராம், அப்பப்ப அதாவது சிம்டம்ஸுக்கு அப்படி செய்வாராம் அப்படின்னு கேள்விப்படுவோம். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, ஏற்றது ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். வாலிப பிள்ளைகள்லாம் கை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஏற்றது எனக்கு தெரியாது, அவருக்கு. வாலிப பிள்ளைகளா இருக்கிற நம்மளுக்கு இது மாத்திரம் இல்லைங்க, பெண் பார்க்கறது மாத்திரம் இல்லை. இந்த சிச்சுவேஷன் ஒரு பெண் பார்க்கிற சிச்சுவேஷனை சொல்லுது. இதே மாதிரிதான் உங்களுக்கு பிசினஸ், இதே மாதிரிதான் உங்களுடைய வேலைகள், இதே மாதிரிதான் உங்களுடைய படிப்பு. உங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அது சரியானதா, ஆண்டவர் தருகிறது தானா, அது சரிதானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முடிவெடுக்க தெரியாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இந்த காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீ உன் சகோதரனிடத்தில் சரியான அன்பு வைத்து நீ சொற்பத்தை கொண்டு நீ அன்பு காட்டுகிற பிள்ளையா இருக்கிற பட்சத்தில் மூணாவது காரியம் சொல்லப்படுகிறது. உனக்கு முடிவெடுக்க தெரியாத பட்சத்தில் தேவன் உனக்கு செய்யக்கூடிய காரியத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறவராய் இருக்கிறார்? அறியக்கூடியவைகளை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எந்த பொண்ணுன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் ஆண்டவரே, இப்ப நான் எனக்கு தண்ணீர் குடிக்கவும் ஏன் ஒட்டங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறேன்னு சொல்லுகிற அந்த பொண்ணு தான் நீங்க தருகிற பொண்ணு சொல்லி நான் நினைச்சுக்குவேன்னு சொல்லி அறிய எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் ஏற்ற காரியத்தை நடப்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. ஈசாக்குக்கு ஏற்ற ரெபெக்காளை கர்த்தர் அங்க வர வைக்கிறார். அவள் அதன்படியே ஆகவே செய்கிறாள். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு எந்த முடிவெடுக்க முடியலையா?
அழைக்கப்பட்ட தேவனை கூப்பிடுங்க. எனக்கு இப்படி எண்ணங்கள் தோணுது, நான் இப்படி செய்ய போறேன் கர்த்தாவே, இந்த செயல்பாடுகளில் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எனக்கு அறிய வைங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் தெளிவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். பிழையாம் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக போகலாமா என்று சொல்லி தேவனிடத்துல இரவிடத்துல போய் உட்கார்ந்து கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், போகாதன்னு சொன்னார். கேட்கும்போது கர்த்தர் அவைகளை சொல்லிக் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அவர் அழைத்த தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு அறியத்தக்க விதத்தில் பேசுகிறவருமாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடையது வராம இருப்பதற்கு நான் தடையா இருக்கக்கூடாது. என் சொந்தக்காரவங்க என்னுடைய ஆண்டவரே சகோதரின் இடத்துல நான் சண்டை போடக்கூடாது. என்னுடைய சகோதரின் இடத்துல நான் அன்பா இருக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி, எனக்கு ஒரு வேதனைன்னு சொல்லி, எனக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னு சொல்லி இருக்கிற நேரத்தில் என் சொந்த புத்தியில நான் செயல்படக்கூடாது. உங்களையே நான் தேடி வரணும், உங்களையே நம்பணும். நீர் சொல்ற வரைக்கும், நீர் வந்து எனக்கு ஒரு விடைய காட்டுகிற வரைக்கும் நான் அங்கே உமக்காய் காத்திருக்கணும். ஆண்டவரே, அப்பா, எனக்கு சில சூழ்நிலைகள்ல என்ன செய்வதென்று சொல்லி தெரியாத நிலைகளில நான் அறியத்தக்க விதத்துல என்னோடு நீங்க பேசக்கூடிய ஆற்றலை கர்த்தர் தருவீராக. இப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் காணப்படும் போது கர்த்தர் உங்களுடையதை உங்களிடத்தில் கடந்து வர வைப்பார். வாய்களை திறந்து கேட்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் புத்தி இல்லாம எதையும் நானா யோசித்து செய்கிறேன், என்ன மன்னிங்க. கேளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு இன்னைக்கு சொல்லி இருக்கு. எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு எதெல்லாம் வசதியா இருக்கோ அதை தேடி நான் ஓடுகிறது தவறு. ஆண்டவரே, கர்த்தர் இடத்துல இருக்கணும். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் இறுதி வரைக்கும் என்ன நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி வரைக்கும் என்னை ஆண்டவர் என்னை தேடி வருவார். அவர் என் சத்தத்தை கேட்பார், என் ஜெபத்தை கேட்பார். அழைத்த தேவன் என்னோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் என்னை தேடி வந்து என்னுடையதை என்னிடத்தில் ஆண்டவர் கிட்டி சேர வைப்பார். ஆண்டவரே, அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த பகைகளையும் நான் சம்பாதிக்காதபடிக்கு சொந்தக்காரவங்க ஆண்டவரே என்னுடைய சகோதரின் இடத்துல பகையாயிராதபடிக்கு ஆண்டவரே நேசிக்க விட்டு கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் வசதிகள் இல்லாத பட்சத்திலேயோ ஆண்டவரே அவங்க செஞ்ச ஆண்டவரே கஷ்ட காரியத்தை நினைக்காம அவங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவரே நான் நேசிக்க ஆண்டவரே அவங்களுக்காய் காரியங்களை செய்வதற்கு எனக்கு மனசை தாருங்க. அந்த கொஞ்சத்துல தேவ பெரிய காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, குழப்பமான நிலைகளில எனக்குன்னு சொல்லி ஒரு சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையில கர்த்தர் நான் உம்முடைய காரியத்தை அறிய எனக்கு கிருபை செய்யுங்க. தலைமையில கரங்களை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றத அறியாம நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போயிடுறோம். இல்லைங்க, கர்த்தருடைய நடத்துதல் எனக்கு வேணும். கர்த்தர் எனக்கு அறிய வைக்க வேண்டும், எனக்கு புரிய வைக்க வேண்டும். கையை தலைமையில வச்சு சொல்லுங்க. ஆண்டவரே, குடும்பத்துல என்ன புரிய வைங்க. ஆண்டவரே, குடும்பத்துல நடக்கிறதையும் நடத்துவதற்கு எனக்கு புரிய வைங்க. என் பிள்ளைகளை நடத்துவதற்கு எனக்கு அறியக்கூடிய அறிவை கர்த்தர் தாருங்க. கணவன் இடத்துல ஆண்டவரே நடந்து கொள்வதற்கு, மனைவியின் இடத்துல நடந்து கொள்வதற்கு, தாய் தகப்பின் இடத்துல நடந்து கொள்வதற்கு அறியக்கூடிய அறிவை கர்த்தர் எனக்கு தாருங்க. அறிதலை புரிதலை கர்த்தர் எனக்கு தாருங்க. ஆண்டவரே, நான் வேலை பார்க்கிற இடத்துல என்னுடைய ஆண்டவரே என்னுடைய தலைமையா இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஆண்டவரே நான் ஆண்டவரே சரியாய் நடந்து கொள்ளக்கூடிய அறிதலை கர்த்தர் தருவீராக. தேவனால் அழைக்கப்பட்டவர் தேவனுடைய அறிதலை புரிந்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுவார். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான நடத்துதல் தான் தேவ ஜனத்துக்கு தேவன் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தருவீங்க. கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் ஒன்றையும் இழக்காதபடிக்கு எங்களுடையதை கர்த்தர் மறுபடியுமாய் கர்த்தர் தாண்டி வர வைத்து எங்களுடையதாய் கர்த்தர் தரப்போகிறபடியால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, அறியத்தக்கதான அறிவு, அறியத்தக்கதான கிருபை
அறியத்தக்கதான தேவ பிரசன்னம். கர்த்தரை ஆராதிக்கும் போது, பைபிள் படிக்கும் போது கர்த்தரை அறியத்தக்கதான அறிவு, செயல்பாடுகள்ல அறியத்தக்கதான அறிவு, கர்த்தருடைய நடத்துதலை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு. ஆண்டவரே, நான் இஷ்டத்துக்கு நடக்காதபடிக்கு தேவனுடைய அறிதலின் பிரகாரமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் கர்த்தருடைய நடத்துதலும் பெற்றுக்கொண்டு இவர்களுடையது இவர்களிடத்தில் தாண்டி இவர்களுடையதாய் மாறப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இழந்து போனதை மறுபடியும் கர்த்தர் தாண்டி வர வைப்பீராக. கர்த்தர் அநேக தருணங்களை தேவ பிள்ளைகளுக்கு தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி சொல்லுங்க, தேவன் தருகிறத தடை இல்லாமல் நான் பெறப்போகிறேன். தேவன் தருகிறத என் வாழ்க்கையில தாண்டி வருகிறத நான் அறிஞ்சு பெற்றுக்கொள்ள போகிறேன். என்னுடைய வாழ்க்கை இன்னிலிருந்து ஒரு வித்தியாசமாய் மாற்றப்பட போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உடைய அருமையான தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி வாழ்க்கையில கிறிஸ்தவனாய் வாழக்கூடிய நடத்துதல இவங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. இப்படித்தான் இருக்கணும், விட்டு கொடுக்காத பிள்ளைகளாய் இருக்கணும். ஆண்டவர் எல்லா இழப்பிலையும் என்னை தேடி வருகிறவராய் இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய தீர்மானத்துல தேவன் அறியக்கூடியதான அறிதலை, தேவ அறிதலை நான் புரியத்தக்கதான கிருபை எனக்கு காணப்பட வேண்டும் என்ற இந்த 3 காரியத்துல உம்முடைய பிள்ளைகள் வெளிப்பட உதவி செய்யுங்க. வாழ்க்கையில இழந்து போன தருணங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபடியும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நன்மைகள் உதயமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வருகிற வாரத்துல எல்லா வேலை ஸ்தலத்திலும், படிப்பில்லையும், பிள்ளைகள் ஈடுபடுகிற துவங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும், பிசினஸ்லையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை வைப்பீராக. தேவன் நன்மை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எல்லா காரியங்களிலும் அதிகமாய் நிறைந்து காணப்படுவதாக. ஆமென், ஆமென்.